ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு வீட்டில் ஒரு அம்மாவும் பையனும். டேய், என்ன புக்கு படிச்சிட்ருக்க? மா, நான் குழந்தை வளர்ப்பது எப்படிங்கிற புக்கு படிச்சுட்டு இருக்கம்மா. அடே, நீ எதுக்குடா அந்த புக்கை படிக்கிற? இல்லைம்மா, நீங்கள் என்ன ஒழுங்காக வளர்க்குறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அந்த ஜோசியர் போலி ஜோசியர்னு எப்படி சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிக்கிட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வந்தால் தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாரே. 2 அரசியல்வாதிங்க. நம்ம தலைவர் இருந்தாலும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டார். ஏன், என்ன பண்ணார்? அவர் தொகுதியில் நடந்த நிலநடுக்கத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அவர் பதவியே ராஜினாமா பண்ணிட்டார். ஒரு வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு, அடடே, உங்கள் வீட்டு காஃபி ரொம்ப பிரமாதமாக இருக்கே, காஃபி தூள் எங்கே வாங்குறீங்க? பக்கத்து வீட்டில் தான். என் ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, ஆனால் நாய் மட்டும் வளர்க்கலை. ஏண்டா? ஏன்னா நாய் அடித்து தின்ன முடியாதுல்ல. ஒரு கல்யாண வீட்டு பந்தியில், ஏன் சார் நீங்கள் கண்ணை கட்டிக்கிட்டு பாதாம் அல்வாவை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? டாக்டரு ஸ்வீட்டை கண்ணால் கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கார். திருடன், யோ மரியாதையாக உன் பர்ஸை கொடுக்க மாட்டேன். குடியா? அப்படி கொடுக்க முடியாது. சரின்னு திருடன் பிடுங்கிட்டான். அடத்து, இந்த 10 ரூபாய்க்கா என்கிட்ட பர்ஸை கொடுக்காம இவ்வளோ நேரம் சண்டை போட்டேன். டேய் திருடா, நானும் தான் கேட்குறேன், இந்த 10 ரூபாய்க்கா என்கிட்ட இவ்வளோ நேரம் சண்டை போட்டேன்? நான் என் ஷூக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கிற 1000 ரூபாய்க்கு தான் நினச்சேன். சார், எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்வீங்க? பொண்டாட்டிக்கிட்ட காசு கொடுத்து ஒரு 5-6 சேலை எடுத்துக்குன்னு சொல்லிவிடுவேன். எப்படியும் அவன் வீட்டுக்கு வர 2 நாளாவது ஆகும். எனக்கு வசதி வந்தால் ஏழைகளுக்கு உதவி செய்வேன்னு கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. அந்த ஏழைக்கே வசதி வரணும்னு கேட்க மாட்டேன்றாங்களே. அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.